ஃபேக்டர். அதாவது I mean, தமிழகம் வந்து வேற எந்த மாநிலத்தை விடவும் இங்கே கிடைச்ச நம்முடைய ஆட்சியாளர்கள் ஆளுமைகள் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன் ஓபி ராமசாமி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகட்டும் குமாரசாமி ராஜா ஆகட்டும் இவர்களெல்லாம் அவர்களுடைய இடத்தில் அவர்களுடைய நிலையில் பெரிய ஆளுமைகள். அதாவது அந்த மாதிரி வந்து பொது வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் பிறந்து வர முடியாதுன்ற அளவுக்கு அவர்கள் ஆளுமைகள். அவர்கள் நம்ம இன்னைக்கு சொல்கிற ஆளுமைகள் மாதிரி எல்லாருக்கும் அறிந்த ஆளுமைகளாக இல்லாத இருக்கலாம் பெருசு. அதுக்கப்புறம் ராஜாஜி, அதற்கப்புறம் காமராஜர், அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வேறு எந்த மாநிலத்துக்கும் அமைஞ்சதே கிடையாது. இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்கள் தானாக வருவது போவது, அவர்கள் சொல்வதை கேட்பது, அவர்கள் சொல்வதை இதயத்தில் தாங்கி அப்படியே வந்து உயிரையே தர தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர்களுடைய ஃபாலோவர்ஸும் எங்கே நீங்கள் பார்க்க முடியும்? பல நாடுகள் சுற்றி வந்தவர் நீங்கள். அந்த நாட்டு அரசியலையும் படிச்சிருப்பீங்க, தமிழ்நாட்டு அரசியலையும் பார்க்குறீங்க. என்ன மாறுபாடு? நான் அமெரிக்காவில் ஒரு 4.5 வருஷம் படித்தேன். அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போயிட்டு வர ஆள் நான். எனக்கு ரொம்ப பிடித்த, இந்தியாவுக்கு அடுத்து எனக்கு பிடித்த நாடுன்னா அமெரிக்கா தான். அதனுடைய பெரிய ஜனநாயகம், அது அரவணைக்கிற குணம். ஆனால் இன்றைக்கி இந்த முறை போன ஆண்டு அங்கே இருந்த பொழுது தேர்தல் பிரச்சார நேரம் நான் அங்கே இருந்த காலம், எனக்கு தமிழகத்திற்கும் அமெரிக்காவிற்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. அப்படியா? அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய தாக்குதல்கள் வந்து ட்ரம்ப் தரப்புலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் இந்த 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள்லேயே பொது வாழ்க்கையினுடைய தரம் வந்து எனக்கு என்னமோ வந்து கீழறங்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. அதில் வேல்யூ சிஸ்டம்ஸ், நம்ம விழுமியங்கள். ஸோ இட் வாஸ் அ மச் மோர் சிவிலைஸ்ட் சிச்சுவேஷன் அல்லது கான்டெக்ஸ்ட் முன்னாடி. அந்த மாதிரி இல்லை இப்போது. அதனால் தமிழகத்திற்கும் அங்கேயும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது அமெரிக்காவை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன்.